ஷேய் பிரமா எல்லாம் கேட்டுக்கோடா. சட்டப்பேரவையில் கணக்கு, மன்னர் ஆட்சியில் உள்ள கணக்கு வேல் கொண்டு போய் உட்கார வச்சுட்டான். அந்த வேலை தூக்கிட்டே தான் போவான். சரியா? அது அவனுக்கு தெரியும். உட்காந்து ஆடுதானா, நான் ஓட்டு முத்திரை வாங்கி இப்போ வரைக்கும் சென்ட்ரேஷன் பூரா விசில் அடிக்கா. எப்படி தேட்டர்களை கட்டி, அது யார் சொத்து? பூமியில் தேட்டரை கட்டி ஆடுறது யார் சொத்துரா? ஈஸ்வரன் பரமசிவன் பூமியில் கெட்டட மாளிகை கட்டி நடித்து ஆடி இந்த நடிகர் கணக்கில் இப்போ முடிப்பார். நடிகை கணக்கை முடிச்சிடுவார். அரசியல்வாதி நடிகை எப்படி நடித்து பூமியை பூரா பாழாகிட்டான். 7 செம்மத்து சேட்டை பண்ணவன் இந்த செம்மத்தில் எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் உக்காந்துக்கிட்டு இருக்கான். புரியுதா இல்லையா? சத்தியவாக்கில் வாங்கின முக்காடு தொப்பி தாடி பிரதமர் மோடி அவன் தான் இது. இந்த செம்மத்தில் உட்காந்து ஆட்டுதான். அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு எல்லாமே தெரியாதில்ல. நம்புதிரியல் மந்திரவாதியா எல்லா சாமியார் பேரும் அவனுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். கணக்கு போடுதாரு, கணக்கு ஒப்படைக்கலைன்னா எல்லாமே கொன்னே விடுவார், இல்லைன்னா பிரட்டி விட்ருவார். ஆனால் அவர் சட்டப்படியாக வரார். கடவுள் நீதிமான். நீதியை தவறி அவர் வரல. நீதியை நாடி தப்புச்சவங்களுக்கு தண்டனை கொடுக்குங்கிற கணக்கு உட்காந்து வரார். நீ அகம்பாத சேட்டை பண்ணாதன்னு ஒரு நம்புதிரி சொல்லிட்டான். அதுவும் பாப்பமானு பிரதமர் மோடி உட்கார்ந்துருக்கான். முக்காடு தொப்பி தாடி இந்த செம்மத்தில் உனக்கு அடி கொடுக்கறது உறுதி. தமிழ்நாட்டில் அந்த வேலு எங்கே வரைக்கும்? டெல்லி வரைக்கும் அழிப்பான். அதை வச்சு அழிச்சிருவார். நீ செஞ்ச மன்னர் ஆட்சியில் அசிங்க மண்ணை அகம்பாத பண்ண கணக்கில் ஒன்னே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி அழிய வேண்டிய நேரம் கொண்டு போயிட்டான்டா. திருச்செந்தூரில் கொண்டு போயிட்டான். கொடியில் யானையை பறக்க விட்டான். அதுக்குத்தான் அந்த அறிவுரை கொடுத்தார் மக்களுக்கு. மக்களுக்கு ஒரு தடவை அறிவுரை கொடுக்காரு. வேலை பார்த்து சாப்பிடுதான விவசாயம். அந்த முட்டா கழுதைகளுக்கு அறிவுரை கொடுத்தார். அந்த அறிவு இல்லாமல் தான் இப்போ எல்லாரும் அவன் நடித்ததுனால மக்கள் அழுது காட்டுது. இல்லையே உனக்கு உயிர் வாழ்ந்த 3 வேளைக்கு சாப்பாடு பூமியில் யாரா கொடுக்கா? ஆணுக்கு பெண்ணுக்கும் அந்த அறிவு இல்லையாடா? முட்டா பேகலா முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கு போட்டாச்சு. 3 வேளை சாப்பாடு சாப்பிட்ற வயிற்றுக்குள்ளே கிடக்கிற வரைக்கும், வெளியே கிடக்கிற வரைக்கும் அந்த சிந்தனை செயல் பண்ணி கடவுள் விடுவார். அந்த நேரம் முக்கால் சத்தியம். கையை தூக்குடா. பூதத்தை உட்கார வைக்காரு. இப்போ பாரு என்ன நடக்குன்னு பாரு. சென்னை மெட்ராஸ்லாம் ஐயா அரசியல்வாதி ஒன்றுக்கு அந்த அரக்கன் எப்படி கடித்து குதறதானா அந்த பவரை அப்படியே அரக்கன் பவரை விடுவார். அந்த பூதத்தார் பவரை உடையில் குதறுவான். ஒருத்தர் தான் குதறுவான். இப்போ ஆட்சி ஆண்டு முடிஞ்சு ஓய்வு பெற்று இருக்கானே, இப்போ அவன் மூளையை திருப்பி கடிக்க விடுவார். கால் சத்தியம். அடுத்து ஆடிக்கிட்டே இருக்கானா 2 விரல ரெட்டலை. இப்போ திமுக ரெட்டலை. இந்த 2 தரப்பை இவனை கடிக்க விடுவார். இப்போ புதுசாக உட்கார போகிறான நாற்காலி சேரை மாற்றி கடிக்க விடையில கடித்து குதற விடுவார். கால் சத்தியம்.